சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷேர். ஒரு நபர் திருமணத்துக்காக பெங்களூர்லேருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தா திருமணத்துக்காக அவங்க கேட்குறாங்க. திருமணத்துக்காக கேட்கும்போது ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிறேன். திருமண ஸ்தானம் இந்த மாதிரி இருக்குங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, சார் ஏற்கனவே இந்த ப்ராப்ளம்லாம் நடந்துடுது, இவங்களுக்கு திருமணமும் ஏற்பாடாகி திருப்பி திருமணம் ஆகி அதுக்கப்புறம் அதில் ப்ராப்ளம் அவங்க பிரிஞ்சு வந்துவிட்டாங்க. பட் இப்போ நாங்கள் அதுக்கு ப்ராப்பராக லீகலாக எல்லாம் வாங்கிட்டோம். திருப்பியும் மறுமணம் அடுத்தது திருப்பி பண்ணணும், அவங்களுக்கு இதாக இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது நான் சொன்னேன், இந்த காலகட்டத்தில் வருது, பட் சான்ஸ் இல்லை சார், ஏன்னா பொண்ணு ஒத்துன்றவே மாட்டிக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, ஜாதகத்தில் தெரியறது, அதுக்கப்புறம் இப்படி தான் அப்படின்னு சொன்ன உடனே நான் டைம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் குறித்து கொடுத்துருக்கேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், ஒரு மாதம் ஆச்சு. இவள் ஆஞ்சநேயருக்கு தீபம் போட்டுட்டே வந்தா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையுங்கிற என் மனசில் பட்டுது. அவள் மிகப்பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணின்னு இருக்கா. ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாங்க, சார் ஆஸ் யூ செட் அப்படியே நடந்தது சார், பொண்ணு ஒத்துண்டுட்டா அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டா, சார் அமைஞ்சிருமா அப்படின்னு எடுத்துட்டா. இதுக்கு முன்னாடி பொண்ணு ஓகே சொன்னால் போதும்னு சொன்னாங்க என்கிட்ட, அப்புறம் அமைஞ்சிருமான்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் பண்ணோம், அதுவும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கல்யாண டென்ஷனில் ஃபோன் பண்ணா, சார் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுமே, கல்யாணமும் நடந்தது. இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடந்தது. அவங்களுக்கு பெரிய திருப்தி ஏற்பட்டது, நல்ல ஒரு சந்தோஷம் தந்தது. என்னால் அந்த நிகழ்ச்சி கூப்பிட்டுருந்தா போக முடியல. அதுக்கப்புறம் அவளே இங்கே நேரில் பார்த்துட்டு போனான். இது பெரிய ஒரு குரு மரியாதையாக எடுத்துக்கொண்டோம். இந்த மாதிரி லைஃப்பில் ஒரு சப்ஜெக்ட் அந்த கிரக நிலைகள் சாதகமாக வந்தது அப்படின்னு சொன்னால், பாவங்கள் சாதகமாக வந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு எல்லாமே நல்லது ஏற்படும். அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 40 to 60% நல்லது இருக்குன்னா அதை வச்சவே நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும். அப்போ என்னோடது இப்படியே லைஃப்பில் இப்படியே இருந்துருவோன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளுக்கு உண்டான நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம், இது போன்ற விஷயத்தை பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போம். 18/12/2024 குரோதி வருடம் மார்கழி மாதம் 3ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், அதிகாலை 3:31 பின்பு பூசம். இன்றைய திதி திருத்தியை, பிற்பகல் 12:54 பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை, அதிகாலை 3:31 பின்பு மூல நட்சத்திரம். விருச்சிக ராசி, தனுசு ராசி, சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்னைக்கு நாள் தினம் பார்த்துட்டேன்னா சங்கடஹர சதுர்த்தி ரொம்ப விசேஷமான தினம். சங்கடஹர சதுர்த்தி பிள்ளையார் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது. அதை பற்றி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக பார்ப்போம். இன்றைய தினத்தில் நம்ம பிள்ளையார் வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுற வாழ்க்கை புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை பார்க்க போகிறோம். ஒரு நபர் இந்த அப்பாயின்மெண்ட்டோட சொன்னார், சார் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்கள் தான் சொல்லலை, நான் சொல்லலே இல்லையே, இதுக்கு முன்னாடி பேசவே இல்லையே, நம்ம இப்போ தானே ஃபஸ்ட் டைம் ஃபோன் அப்பாயின்மெண்ட் பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லும்போது அவள் சொன்னால், காலையில் நிகழ்ச்சிக்கு சொன்னேன் சார், இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் அப்படின்னு சொன்னீங்களே சார், என் பிறந்தநாள் அன்றைக்கி ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வாழ்த்தே தெரியும், அதுக்கப்புறம் தான் ஃபோன்லாம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி இந்த பிறந்த தின வாழ்த்துக்கள் நிறையா பேருக்கு அவர்களுக்கு சொல்கிற ஒரு தினமாகவும் இன்றைய தினம் இருந்துட்டுருக்கு. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள். மேஷ ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். வேகமாக ஒரு சில விஷயத்தை பண்ணுவேன். இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சில பேர் சேமிப்பு வச்சுருந்து வெளியில் கொடுக்க மாட்டான். நோ, நான் கொடுக்க மாட்டேன், அச்சோ இது கம்மியாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, இது வீடு வாங்குறதுக்காக வச்சுட்டுருக்கேன், இது இடம் வாங்குறதுக்காக வச்சுட்டுருக்கேன், இதுக்காக வச்சுட்டுருக்கேன், கடைசி எனக்கு வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு.
பிடித்ததை சமைத்தும் பிடித்ததை வாங்கியும் பிடித்ததை ரசித்தும் சாப்பிடக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பீர்கள், கொஞ்ச நேரம் சில காரியங்கள் பண்ணுவீர்கள், கொஞ்ச நேரம் படிப்பீங்க, கொஞ்ச நேரம் பார்த்துட்டிங்கன்னா விளையாடுவீர்கள், கொஞ்ச நேரம் பார்த்துட்டீங்கன்னா வேலை செய்வீர்கள், கொஞ்ச நேரம் பார்த்துட்டீங்கன்னா புதிய தொழில் பற்றி யோசிப்பீர்கள். இப்படி அழகாக இந்த நாளை இன்றைய தினத்தில் ரொம்ப அழகாக கொண்டு போவீங்க. யாராவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக பேசிட்டா அதை உங்கள் கூட வச்சு கம்பேர் பண்ணி இப்படி ஆக்குமோ அப்படி ஆக்குமோன்னு போட்டு யோசிக்காதீங்க, அப்படி செயல்படாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் ஐயப்ப சுவாமியோட தினத்தை வழிபாட்டோட ஆரம்பிங்க, மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கூடி வரும். ரிஷபராசி நேயர்களே, நிறைய சிந்தனை பண்ணுறது நல்லது தான், தப்பு கிடையாது நமக்கு. ஆனால் அதுவே பாசிட்டிவாக இருந்தால் சூப்பராக இருக்கும், நெகட்டிவாக இருந்தால் தான் தப்பு. அது அப்படியே உள்ளே கொண்டு போய் நம்மளை ஒரு பய உருவலை கொண்டு வந்துடும். ஆனால் அரண்டவருக்கு இருண்டதெல்லாம் பேய்ன்னு சொல்லுவாள். அதில் ரொம்ப தெளிவுபடுத்திக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு குருஜி ரொம்ப அழகாக சொன்னார், ஃபஸ்ட்டு இந்த உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கோ, மனசை பற்றி தெரிஞ்சுக்கோ, இந்த விஞ்ஞானம் எப்படிங்கிறது புரிஞ்சுக்கோ. இது புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் எதுவுமே உனக்கு சுலபமாக மாறும் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கிரகநிலை அவருக்கே சில நேரம் பாதிப்பை கொடுக்க தான் செய்யும். இந்த கொடுக்க செய்தாலும் அவர் சொல்கிற விஷயம் எக்ஸாக்டாக ப்ராப்பராக கரெக்டு. 70% we can control our anger, we can control our emotions, we can control our every என்ன சொல்கிறது நெக்ஸ்ட்டு நீட்ஸை ரொம்ப அழகாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எனக்கு இன்றைக்கி இல்லை, இந்த செல்ஃபோன் இன்றைக்கி வாங்கலை, இது செலவாகிடும், இன்னும் அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம், நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட்லாம் பண்ணுறோமே. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய தேவைகளும் நம்மளுடைய விஷயங்களையும் நம்மளால் கண்ட்ரோல் ஒரு 75% 70% நம்மளால் பண்ண முடியும். அதை நீங்கள் முயற்சி பண்ணிட்டேன்னா அனாவசிய செலவை தடுக்கலாம், அனாவசியமான பிரச்சனைகளை தடுக்கலாம், அனாவசியமான யோசனைகளை தடுக்கலாம், அனாவசியமான சில வார்த்தைகளை தடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களே உங்களால் தடுக்க முடியும். ரிஷப ராசி நண்பர்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான தினமாக இருக்கும். மற்றவா பிரச்சனையில் கலந்து கொள்வது தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவாளை பற்றி கோபமாக பேசப்படாது, இன்னொருத்தட்ட அவள் சொந்த காட்டி அவளை பற்றி திட்டப்படாது, திருப்பி அவள் எவ்வளோ வருத்தப்படுவான். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கப்படாது. ரிஷப ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் கிருஷ்ண வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா பிரமாதமாக இருக்கும் இன்றைய தினம். மிதுன ராசி நண்பர்களே, சில பேர் ரொம்ப ஆக்டிவாக இருப்பா, சில பேர் ரொம்ப அப்படியே டல்லாக இருப்பா. குறிப்பாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள்லாம் இது நடக்கும் நடக்காது ஓகேன்னு ப்ரீ பிளான்டு அழகாக போட்டுடுவேன். மிதுன ராசி என்பர்கள் பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு, படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு எதிர்காலம் ரொம்ப நன்னா இருக்குது. MBA HR ஃபினான்ஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். ஏதாவது மாற்றம் பண்ணலாமா, மாற்றம் பண்ணுறதுக்கு நன்னா தான் இருக்குது. இருப்பினும் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. சார் இந்த காசு இதுக்காக இந்த செலவு பண்ணிட்டேன், இதுக்காக செலவு 10 தடவை செலவு பண்ணேன் சார், எதுவுமே கடைபிடிக்க முடியல, கொஞ்ச நாள் விட்டுண்டு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் இறங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மிதுனராசி நேயர்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் ஐயப்ப சுவாமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு. கடகராசி என்பர்களே, சில பேருக்கு இன்றைக்கி ரொம்ப சூப்பர் இந்த நாள், பிரமாதமாக இருக்கும். சில பேர் அப்படியே டவுனாக யோசிப்பேன், நான் பாறேன் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கேன், நான் மட்டும் இப்படி இருக்கேன்ல, வருவேன் சார், கண்டிப்பாக வருவேன், ஆனாலும் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. முந்தி சூப்பராக இருந்தேன், முந்தி சூப்பராக இருந்தாலும் மனக்கவலையாக தான் இருந்தது. ஆனால் முந்திக்கு இப்போ பரவாயில்ல தான். இப்போ பாருங்கள் எத்தனை குழப்புதல் பாருங்கள். அதாவது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், கண்டிப்பாக நல்லது வருவேன், முந்தி சூப்பராக இருந்தேன் ஆனாலும் குழப்பத்தில் இருந்தேன், இப்போ அதை விட நன்னா இருக்கேன், இப்போ ஆனால் சரியில்லை. இப்படி ஒரே சப்ஜெக்டை ரெண்டையும் போட்டு யோசித்து சில நேரங்கள் அப்படியே பேசுவாள். அப்படி நம்ம வாட்டை கேட்டுன்னு இருக்கணும், நடுவில் பேசப்படாது, கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் சொல்கிறது நல்லது. இந்த மாதிரி இன்றைய தினத்தில் பல குழப்பங்கள் இருக்கும். ஏன் குழப்பற அப்படின்னு மற்றவா கேட்குற அளவுக்கு நானா குழப்பறேன், நான் பேசவே இல்லைடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கெல்லாம் படாது. கடகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் தொழில் பற்றிய சிந்தனைகள், அதாவது குழப்பமில்லாத தொழில், குழப்பமில்லாத படிப்பு, குழப்பமில்லாத வேலை இருந்ததுன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இன்றைய தினம். கடகராசி என்பர்கள் ஒரு விஷயம் வச்சா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும், ஏன் கவலைப்படுறது, எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துடுவேன். இன்றைய தினத்தில் நீங்கள் பெருமாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சோம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கடகராசி நேயர்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, நல்ல நாள், நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வேன். சில விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்து டக்குன்னு காரியங்கள் அனுகூல்யமாகும்.
ஒரு மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே டிலே ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே சக்ஸஸ் தான். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கவங்க, ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாள். மிகப்பெரிய பதவி, பேர், புகழ், அந்தஸ்தில் இருக்கிறவங்க இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் வரும். நிறைய நிகழ்ச்சிகளை பற்றி கேட்பீங்க, இந்த நிகழ்ச்சிக்கு பிளான் போடுவீங்க, டிக்கெட் புக்கிங் பற்றி நினைப்பீங்க. இந்த மாதம் நிறைய இந்த பிரயாணத்துக்கே செலவு பண்ணிட்டேங்கிற வார்த்தைகள்லாம் பேசுவேன். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்வேன். சகோதர சகோதரிகளுக்கு எதனா ஹெல்ப் பண்ணுவேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர ஆறுதல் சொல்வேன். யாராவது ஒரு பர்த்டே, ஏதேனும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் அதில் கலந்து கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். சிம்மராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் மகாவிஷ்ணு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, நல்ல உழைப்பு, உழைப்புக்கேற்ற ஊதியங்கள். சின்ன சின்ன விஷயங்களில் நடக்காதுன்னு ஏன் நினைக்கல, சக்ஸஸ் ஆகிடும். நீங்கள் நினச்சா சக்ஸஸ் ஆகும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சு கொடுப்பேன், சாதிச்சிருவேன். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். திருமண காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நான் நிறைய யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பிஸ்னஸில் கூட்டு தொழில் வெற்றியை கொடுக்கும். சம்பாத்திய யோகங்கள் கூடி ஒரு மகாலட்சுமியை வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சல்னா ரொம்ப பிரமாதமான நாள் இன்றைய தினம். துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் பா 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 எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ்ட் ஆகிறேன்ப்பா. நான் முந்தி இருந்த ஸ்ட்ரெஸ்லாம் இப்போ எடுத்துக்கிறது கிடையாது. ஃப்ரீயாக இருக்கேன், பரவாயில்ல, இப்போ பரவாயில்ல. ஆனாலும் எதாவது பேசினா சண்டை வந்துடுமோன்னு அப்பப்போ பயமாகவே இருக்குங்கிற மாதிரி யோசனைகள் இருக்கும். இரும்பு சம்மந்தமான வியாபாரம், லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான வியாபாரங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி பெறும். நல்ல முயற்சிக்கு நல்ல பலன்கள் இருக்கும். ஆடிட்டிங் சம்மந்தமாக, அதே மாதிரி கம்பெனி செக்ரட்டரியேட் பண்ணிட்டு இருக்கவங்க நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். துளாராசி அன்பர்களுக்கு நினைச்ச காரியத்தை சாதிப்பீங்க. இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிகத்துக்கு இன்னைக்கு சில டைம் மனிதனுக்கு எவ்வளோ பிரச்சனைகள், எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவன் இப்படி கொடுக்குறான், பா 1 2 இல்லை சார், நானாக கொண்டு இருக்கேன், வேற யாராவது இருந்தால் அப்பா, இப்படி ஒவ்வொரு ராசியும் தன்னை பற்றி சொல்லி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அது செப்பரேட்டாக, அது வழி பெருசாக இருக்கும். இடம் சம்பந்தமான விவகாரங்கள், குடும்ப சம்பந்தமானவர், ரொம்ப பிடித்தமானவா ஏதாவது ஒன்று சொல்லிட்டானா ஒரு சென்சிட்டிவாக மாறிடுவேன். மற்றவ யார் எது சொன்னாலும் அப்படின்ட்டு போயிடுவேன். பிடித்தமானவா ஒரு விஷயத்த சொன்னால் இவ்வளோ பாடுபட்டு, இவ்வளோ ஹெல்ப் பண்ணி, இவ்வளோ பண்ணி ஏன் உங்களுக்கு இவ்வளோ வெஞ்சன்ஸுங்கிற மாதிரி சில யோசனைகள் மனசில் இருக்கும். இன்றைய தினத்தில் அப்பப்போ சில டைம் அப்படியே டென்ஷனாக மாறுவேன். இன்றைய தினத்தில் கொஞ்சம் அப்படியே நிதானமாக இறைவனுடைய நாம சங்கீர்த்தனம் கொஞ்சம் அப்படியே எங்கே ரிலாக்ஸ்டாக வெளில போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். முடியாத காரியத்தை எடுத்து செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு நட்சத்திரங்கள் சாதகமாக இருக்குது, இருப்பினும் சரியில்லை. இன்றைய தினத்தில் ஒரு முடிவு எடுக்கலாமா வேண்டாமான்னு இந்த குழப்பம் இருந்தால் எடுக்காதீங்க. தீர்க்கமான முடிவுக்கு எடுங்க. மற்றவா பிரச்சனையாக கலந்து கொள்ளாதீங்க. பண விவகாரங்களில் கவனம் தேவை. தப்பான கணக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்பப்போ ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்றது நல்லது. 10 பேருக்கு முன்னாடி ஒருத்தரை திட்டப்படாது. 1க்கு 100 முறை யோசித்து செயல்படுத்துறது நல்லது. விளையாட்டாக இருக்கணும், வினையாக மாறப்படாது. கோச்சுண்டு பேசப்படாது, ஒரு விஷயத்தை வச்சுட்டு சொல்லப்படாது. மற்றவா அப்படி சொல்கிறான்னா வாட்ட உட்காந்து பேசுறது நல்லது. எதையுமே பேசி தீர்க்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கும்போது விட்டு கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இதில் விரயமானாலும் பின்னாடி சம்பாதிச்சுப்பேங்கிற தைரியம் இருந்தால் போதும். தைரியலட்சுமியே உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்க இன்றைய தினத்தில் வழிபாடும் அதுதான். மாரராசி நேயர்களே, அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல நாள். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும். வீடு மாற்றம் மகிழ்ச்சியை தரும். சில மாற்றங்கள் பற்றி பேசுவேன், நிகழ்ச்சிகளை பற்றி பேசுவேன், சொந்த பந்தங்கள்கிட்ட பேசுவேன், உற்றார் உறவினர் குழந்தைகளுக்காக சில டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவள் ஸ்கூல், காலேஜ், வேலை, கல்யாணம் போன்ற விஷயங்கள்லாம் பற்றி யோசிப்பீங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி யாரேனும் ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்டுருந்தான்னா போயிட்டு வருவேன். ஆஸ்பத்திரிக்காகட்டும் சரி, ஹெல்ப்புக்காகட்டும் சரி, ஏதேனும் ஒரு இடம் பார்க்க போகிறதா இருந்தாலும் சரி, மண்டபம் வாங்கிறது, இந்த இடம், இந்த தோட்டம் வாங்கிறது, இது போன்ற விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் கூடமாட இருந்து செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறப்பான நாள். வேலை வாய்ப்புக்கு ஒத்து வரலைனாலும் நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி வேலை செஞ்சு பணம் வரலைனாலும் ஏதோ இன்றைக்கி ஒரு நாள் ரிலாக்ஸ்டாச்சு அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் சாஸ்தா வழிபாட்டோட, மணிகண்ட சுவாமி வழிபாட்டோட ஆரம்பித்து பாருங்கள். தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
கும்பராசி நேயர்களே, இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பொருள் சேர்ப்பு, தொழிலுக்கு உண்டான முதலீடு சேர்ப்பு, பணம் சேர்ப்பு, ஏதேனும் கொடுத்த காசு திரும்பி வர்றது, இந்த போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ நான் பார்த்துக்கிறேன், நான் வேணால் செலவு பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீங்களாம் முன் போய் அந்த காரியத்தை பண்ணுவீங்க. நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு அனுகூல்யம், இடமாற்றுறது பார்த்தவங்களுக்கு வெற்றி, வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி சில நபர்களை சந்தித்து பேசக்கூடிய, முடிவெடுக்கக்கூடிய சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான நாள் இன்றைய தினம். சில நேரம் ரெஸ்ட் எடுத்து பேர், சில நேரம் சில பேர் சொல்லுவாள், இன்றைக்கி இந்த இடத்துல இல்லை, நான் சார் வெளியூரில் இருக்கேன்னு சொல்லுவேன். உள்ளூரில் இருப்பான், வேணா வெளியூரில் இருக்கேன் சார், அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், பிகாஸ் ஐ வாண்ட் டு அவாய்ட் திஸ் அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் இன்றைக்கி சில காரியம் பண்ணுவேன். இன்றைய தினத்தில் வேல் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சாலும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, மீனராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயம் நம்ம தப்பாத முயற்சி பண்ணி இந்த காரியத்தில் முழுமையாக ஈடுபட்டால் சக்ஸஸ் ஆகிடும். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி. சேல்ஸில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ்டு மைண்டில் இருப்பேன், ஸ்ட்ரெஸ்ஸாக டிப்ரெஷனாக தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். செல்ஃபோனையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, டயத்தை ஃபுல்லாக ஒரே விஷயத்துக்காக செலவு பண்ணக்கூடாது. கரெக்டு தான், தப்பு கிடையாது. நீங்கள் அதில் ஆர்வமாக இருக்கல், ரொம்ப அக்கறையாக இருக்கல். ஆனால் மல்டிபிள் சோர்ஸ், மல்டிபிள் டயத்தை மல்டிபிள் விஷயத்துக்கு, ஃபேமிலிக்கு கொஞ்சம் நேரம், பிஸ்னஸுக்கு கொஞ்சம் நேரம், இதுக்கு கொஞ்சம் நேரம், அதுக்கு கொஞ்சம் நேரம், இப்படி கரெக்டாக செயல்படுத்தினா நாள் உங்களுக்கு பிரமாதமாக போகும். இன்றைய தினத்தில் மருத்துவரை சந்திக்க, நண்பர்களை சந்திக்கிறது, உற்றார் உறவினர்களை சந்திக்கிறது நல்ல நாளுங்க இன்றைய தினம். சில விஷயங்கள்லாம் அனுகூல்யம் பிறக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மீனராசி நேயர்களுக்கு சேமிப்பு மன திருப்தியை கொடுக்கும். ஒரு காரியத்தை பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டில், ஆப்பாடா கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த நாள் இருக்கும். இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும் மீனராசி நேயர்களே. இன்றைய தினத்துக்கு உண்டான 12 ராசி பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். 5 கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தி நிலம்பரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. விநாயகப் பெருமானை எவர் ஒருவர் வேண்டாரோ விக்னங்கள் தீர்க்கக்கூடிய ராஜராக மாறார். இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி, பிள்ளையாரை வணங்குறது ரொம்ப விசேஷம். இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு மேன்மேலும் பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சுக்ல சதுர்த்தி பகல் நேரத்தில் கார்த்தால வழிபாடக்கூடியது. சங்கடஹர சதுர்த்தி, கிருஷ்ண சதுர்த்தின்னு சொல்லுவா, இது சாயந்தரம் வழிபாட பண்ணக்கூடியது. பிள்ளையாரை வேண்டினோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விக்னங்களும் போகும். அதனால தான் விக்னராஜர்னு பேர். வாரியார் சுவாமிகள் எப்பவுமே சொல்லுவார், பிள்ளையாரை நினச்ச ஒரு தேங்காய் உடைச்சா போதும் காரிய சக்ஸஸ்ன்னுவார். ஏன்னா பிள்ளையார்கிட்ட நம்ம அவர்கிட்ட வேண்டினோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விக்னங்களையும் போக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான். பல இடங்களில் இரட்டை பிள்ளையாராக இருப்பார். இன்றைய தினத்தில் சங்கடஹர சதுர்த்திக்கு இரட்டை பிள்ளையாரை மனசில் வேண்டிண்டு, வலம்புரி கணபதியை மனசில் வேண்டிண்டு அபிஷேகங்கள், ஆராதனைகள், தேங்காய் உடைச்சு பாருங்க. அதே சமயத்தில் கோயிலை சுற்றி வழிபாடு பண்ணி பாருங்கள். அருகம்புல்னால பிள்ளையாருக்கு 2 அர்ச்சனை பண்ணி பாருங்கள். சீதக்கலப செந்தாமரை போம் பாத சிலம்பும் பழைய இசைப்பாடுன்னு பிள்ளையாருக்கு 2 அருகம்புல். நான் எப்போவுமே சொல்கிறது ஒன்று, எருக்களை பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். எருக்களம் பிள்ளையாரை வச்சு வீட்டில் பூஜை பண்ணி பாருங்க, அதனுடைய விருத்தியே தனியாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல மாற்றம் இருக்கும். இதெல்லாம் நிறைய பேருக்கு சொல்லி அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடச்சிருக்கு. விநாயகர் வழிபாட்டில் சிறந்த வழிபாடாக இந்த சங்கடஹர சதுர்த்தி வழிபாடும் இருக்குது. சங்கடத்தை அறவே போக்கக்கூடிய இந்த சதுர்த்தி வழிபாடு பிள்ளையாரை மனசில் வச்சுக்கணும், பிரார்த்தனை பண்ணணும். நிச்சயமாக உங்கள் காரியங்கள் வெற்றி பெறும். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்.